ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கலர்லெஸ். கலராக இருந்தது அப்படின்னா இந்த கலர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், அதனால் கெனாட் பி சீன்னு கொடுத்துருக்காங்க. செகண்டு ஓடர்லெஸ், அதுக்கு ஒரு ஸ்மெல்லாம் கிடையாது, ஹேஸ் நோ ஸ்மெல். டேஸ்ட்லெஸ், இது டேஸ்ட்லாம் கிடையாது. தென் இது என்ன ஃபேஸில் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா ஃபவுண்ட் இன் கேஸ் ஸ்டேட், நாட் இன் லிக்விட் ஆர் சாலிட். H2 பொறுத்தவரையும் கேஸாக தான் இருக்கும். தென் லைட்டஸ்ட் கேஸாக இருக்குது, டென்சிட்டி ரொம்ப கம்மி, ஏரை வர நமக்கு லைட்டராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஃபியூலாக யூஸ் ஆகுது. லிக்விட் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ராக்கெட்டில் ஃபியூலாக இருக்குது, யூஸ் ஆகுது அப்படின்னு யூஎஸ்எஸில் பார்ப்போம், அங்கே நான் ரிமைன் பண்ணுறோம், அதெல்லாம் லைட்டராக இருக்கிறதுனால தான். த நெக்ஸ்ட் ஒன், இந்த H2 O2 கூட கம்பைன் ஆகி எனக்கு வாட்டரை ஃபார்ம் பண்ணுறப்ப லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக். அதனால தான் ரியாக்டன்ட் கம்பைன் காசிங் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன். இப்போ O2 கூட கம்பைன் ஆகிறப்ப இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷனாகவும் பார்ப்போம், அங்கே உங்களுக்கு ரிமைன் பண்ணுறேன். தீஸ் ஆர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. த நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு ஒன் ஹைட்ரஜன் with metals. Dihydrogen combine with metals like sodium, potassium and calcium upon heating to form corresponding hydrides which are of ionic nature அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது லெசனோட லாஸில் வரும். இப்போ பாருங்கள் கீழே ரியாக்ஷன் 2M, எம்ங்கிறது மெட்டல், ப்ளஸ் H2 கேசியஸ் ஃபேஸில் இருக்குது, டு கிவ் 2MH. இந்த இடத்துல எம்ங்கிறது மெட்டல், பர்டிகுலராக அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட்ஸ். குரூப்னால் தெரியும், வெர்டிக்கல் காலம்ஸ் ஆர் கால்டு குரூப்ஸ். அப்போ அந்த குரூப்பில் லித்தியம், அது கீழே சோடியம், அது கீழே பொட்டாசியம், அது கீழே ருபீடியம், அது கீழே சீசியம் இப்படி இருக்கும். இதில் சோடியம் ப்ளஸ் H2 ஹீட் பண்ணிங்கன்னா NaH கிடைக்குது, 2 moles சோடியம் ஹைட்ரைடுன்னு சொல்கிறீங்க. லித்தியம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2Li ப்ளஸ் H2 2 give 2LiHன்னு கிடைக்கும். இங்கே கால்சியம் ஒரு எக்ஸாம்பிளாக அல்கலின் எர்த் மெட்டலை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் லித்தியம் அண்ட் சோடியத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சோடியத்தை மட்டும் பாருங்கள். கால்சியம் ஃபார்ம் பண்ணும், இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண லித்தியம் ஹைட்ரைடு, சோடியம் ஹைட்ரைடு வச்சுக்கிட்டு ஃபர்தராக இன்னும் மெட்டல் ஹைட்ரைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுதான் ஃபஸ்ட் ரியாக்ஷன் பாருங்கள். லித்தியம் ஹைட்ரைடு 4 moles ப்ளஸ் AlCl3 அலுமினியம் குளோரைட் கூட ரியாக்ட் ஆனால் ஃபார்ம் ஆகிறது LiAlH4. அதுக்கு பேர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுன்னு சொல்லுவாங்க. இது ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரியேஜென்ட்டு. ப்ளஸ் 3 moles ஆஃப் LiCl. 4 Liயில் 3 Li 3 Cl கூட சேர்ந்து 3 LiCl போயிடுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு எல்லையும் ஒரு அலுமினியமும் 4 ஹைட்ரஜனும் சேர்ந்து இன்னொரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. அதே போல் சோடியம் ஹைட்ரைடு ப்ளஸ் ட்ரைமீத்தாக்சி போரேன் அப்படிங்கிற ரியாக்டண்ட் கூட ரியாக்ட் ஆனிச்சுன்னா NaBH4 சோடியம் போரோ ஹைட்ரைடு அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்டன் செயலில் ட்ரைமீத்தாக்சி போரேனில் பாருங்கள், CH3O இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 moles-உமே Na கூட சேர்ந்து CH3O NaO போயிடுச்சு. ரிமைனிங் ஒரு Na இருக்குது NaHல், அந்த Naவும் ட்ரைமீத்தாக்சி போரேனில் இருக்கக்கூடிய Bயும் NaHல் இருக்கக்கூடிய 4Hம் சேர்ந்து இன்னொரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியோட கண்டினியூஷன். தென் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். இப்போ O2 N2லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் மெட்டல் கேசஸில் வருது. அது கூட ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகிறப்ப என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பாருங்கள், 2H2 ப்ளஸ் O2 970 கெல்வினில் ஆர் எலக்ட்ரிக்கல் கரண்ட் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா எனக்கு H2O கிடைக்குது. அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், திஸ் ரியாக்ஷன் இஸ் ஸ்ட்ராங்லி எக்ஸோதெர்மிக். அவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சொல்கிறப்பயே சொன்னேன், H2வும் O2வும் கம்பைன் ஆகிறப்ப எனக்கு லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். அதே N2 கூட ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா 1 moles N2 கேஸு ரியாக்ட் வித் 3 moles ஆஃப் H2 gaseous phase in presence of ion catalyze molybdenum act as a promoter கீழே கொடுத்துருக்காங்க. to give 2 moles of NH3. இந்த ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்னா என்ன சார், நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. டீட்டெயிலாக
அடுத்தடுத்த லெசனில் பார்ப்போம், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ரியாக்ஷன் இங்கே இல்லையே சார் நம்ம புக்லேயும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். யூசஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். நீங்கள் அதாவது ஹைட்ரஜன் எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத யூசஸில் வரும். அந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன், இங்கேயே நான் கவர் பண்ணிட்டேன். சரி சார், இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அமோனியா வச்சுக்கிட்டு என்ன சார் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, அமோனியா இஸ் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் கெமிக்கல்ஸ் சச் அஸ் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா HNO3. அப்போ HNO3 மேக்கப் பண்ணுறதுக்கு NH3 சோர்ஸு. அதே போல் ஃபெர்டிலைசர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோசிவ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோசிவ்னா வெடிபொருள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு NH3 யூஸ் ஆகுது. NH3 சோர்ஸாக இருக்குது. அந்த NH3 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹைட்ரஜன் யூஸ் ஆகுது.